ப்ரோ கபடி சீசன் 11 ப்ரோ கபடி சீசன் 11க்கான அஃபிஷியல் வென்யூ லிஸ்ட் நம்மளுடைய ப்ரோ கபடி அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ப்ரோ கபடியை எங்கெங்கே நடத்த போகிற மாதிரி நம்மளுடைய ப்ரோ கபடி அஃபிஷியலாகவே அவங்களோட பேஜில் போட்டுட்டாங்க. இதில் வருத்தமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ப்ரோ கபடியை 3 சீட்லாம் ஹோஸ்ட் பண்ண போகிறோன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அது இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. நம்ம ப்ரோ கபடி இந்த தடவை 3 சிட்டிஸ் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த வாட்டி ப்ரோ கபடி நம்ம தமிழ்நாட்டில் நடக்காதுன்ற ஒரு நிதர்சனத்தனமான உண்மையை நான் இங்கே சொல்லிக்க விரும்பிக்கிறேன். அது கூடவே நம்ம ப்ரோ கபடியை எங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எங்கே முடிப்பாங்க, நம்ம பிளேயர் ஆஃப் ஃபைனல், எலிமினேட்டர்லாம் இந்த மாதிரியான மேட்செல்லாம் எங்கே நடத்துவாங்கன்ற ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்ம ப்ரோ கபடியை 3 சிட்டிஸ் தான் ஹோஸ்ட் பண்ண போகிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். அந்த மாதிரி நம்ம ப்ரோ கபடியும் இப்போ சொல்லியிருந்தாங்க, அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. அந்த 3 சிட்டிஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பூனே, ஹைதராபாத், அப்புறம் நம்ம நொய்டா. இந்த சீசனுக்கான கபடியை இந்த 3 சிட்டிஸில் தான் வச்சு நம்ம நடத்த போகிறாங்க நம்ம ப்ரோ கபடி. லாஸ்ட் சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ப்ரோ கபடி இருக்கிற 12 சிட்டிஸ்லேயுமே நம்ம ப்ரோ கபடியை நடத்திட்டு இருப்பாங்க நம்ம ப்ரோ கபடி. நம்ம தமிழ் தலைவாசிக்கு நம்ம சென்னை, நம்ம பெங்களூரு புல்ஸுக்கு நம்மளுடைய கர்நாடகா, இந்த மாதிரி எல்லா டீம்ஸுக்கும் அவங்களோட ஹோம் லீக்கில் வச்சு நடத்திருப்பாங்க நம்ம ப்ரோ கபடி லாஸ்ட் சீசனில். ஆனால் இந்த சீசனில் மொத்தமாகவே 3 சிட்டிஸில் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் இந்த தடவை கம்மின்னு தான் எல்லா இடத்துலையும் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் ஸ்பான்சர்ஸ் தான் இல்லைன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்லப்படுது. நம்ம ப்ரோ கபடியை ஸ்டார்ட் பண்ண போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத்து, அதாவது நம்ம தெலுங்கு டைம்ஸ்க்கான ஹோம் கிரவுண்ட் வச்சு தான் நம்ம ப்ரோ கபடியை இந்த சீசனுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18லேருந்து நவம்பர் 9 வரைக்கும் நம்மளுடைய ஹைதராபாத் ஸ்டேடியமில் வச்சு நடத்த போகிறாங்க நம்மளுடைய ப்ரோ கபடி. இதுதான் ஃபஸ்ட்டு லெக்கு. இந்த ஃபஸ்ட்டு லெக் முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம நொய்டாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக வேண்டியது தான். அதாவது 2வது லெக்காக நம்மளோட நொய்டா லெக்காக தான் இருக்க போகுது. இந்த நொய்டா லெக்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூபிக்கான ஹோம் கிரவுண்டு. இது கரெக்டாக எந்த டேட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா நவம்பர் 10லேருந்து டிசம்பர் 2 வரைக்கும் 2வது லெக்கான நம்மளோட நொய்டா லெக்கில் வச்சு நடத்த போகிறாங்க நம்ம ப்ரோ கபடி. இந்த லெக் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக லேண்ட் ஆக போகிற இடம்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூனே தான். அதாவது இந்த லெக்கில் தான் நம்மளுக்கு ப்ரோ கபடியை கடைசியாக நடத்த போகிறாங்க இந்த சீசனுக்கு. இந்த பூனேன்ற லெக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய புனே பல்டனுக்கான ஹோம் கிரவுண்டு தான் இந்த பூனே லெக்கு. இதில் டிசம்பர் 3ல் ஸ்டார்ட் பண்ணி எப்படியா இருந்தாலும் ஜனவரி மாதம் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. அந்த லெக்லேயே ஃபைனலு, எலிமினேட்டர் மேட்ச்சு, ப்ளே ஆஃப்ன்ற எல்லாமே இந்த கடைசி லெக்லான பூனே லெக்கில் தான் வச்சு நடத்த போகிறாங்க நம்ம ப்ரோ கபடி. அந்த மாதிரி நம்ம ப்ரோ கபடி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக சொல்லணும் ஒரு 45 நாள் தான் இருக்குது. 45 நாளைக்கு இடையில் நம்ம ப்ரோ கபடிக்கான அப்டேட்லாம் இருந்தால் நம்ம உடனுக்குடன் அப்டேட்டை போட்டுருவோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஆனால் அடுத்த 3 மாதத்துக்கு நம்ம ப்ரோ கபடி தான் ஒரு லாங் டோர்னமெண்ட்டாக இருக்க போகுது. எப்படியா இருந்தாலும் அடுத்த 3 மாதத்துக்கு நம்ம ப்ரோ கபடி டோர்னமெண்ட்டு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு தான் தரப்போகுது நம்மளுக்கு. அதே மாதிரி தான் அடுத்த 3 மாதத்துக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட் தர நான் இருக்கேன். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே, இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஷேரு இதெல்லாம் தட்டி விட்டு நம்ம வீடியோவை பார்த்துருங்க. ஓகே, பாய்.